வணக்கம் நண்பர்களே. இப்போ தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லா நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ப்ளஸ் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ரைட்டா, ரெண்டுமே சேர்த்து ரெண்டுலேயுமே ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகே, சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும், டைரக்ட் சப்ஸ்டியூஷனாக தான் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இந்த செகண்ட் ப்ராப்ளமில் internal energy is a function of temperature. அதாவது யூக்கு பதிலாக இ போட்டிருக்காங்க. இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க கிலோ ஜூலில், ரைட். ஸோ அதில் வந்து ஒர்க் டன் பர் டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இஸ் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பர் டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால் T2 மைனஸ் T1 இஸ் 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும், ரைட். இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஹீட் சப்ளைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் இன்ட்ராக்ஷன் பர் டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன் கிலோ ஜூல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோம். இதுதான் நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். Q ஈக்குவல் டு W ப்ளஸ் டெல் இ. அதாவது டெல் யூக்கு பதிலாக டெல் இ போட்டிருக்கேன், ரைட்டு. இப்போது U2 மைனஸ் U1 E2 மைனஸ் E1, ரைட். அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.25 இன்ட்டு T2 மைனஸ் T1 வரும், ரைட்டா. ஸோ E2 மைனஸ் E1 போடும்போது இந்த 25 கேன்சல் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் வி கெட். ஸோ T2 மைனஸ் T1 1 டிகிரி செல்சியஸ் பெர் டிகிரி செல்சியஸ் தான் சொல்லி டெம்பரேச்சர் ரைஸ் பர் டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு பதிலாக 1ன்னு போட்டுருங்க. செல்சியஸ் இந்த இடத்துல செல்சியஸில் இருக்க அதே வேல்யூ தான் கெல்வின்லேயும் வரும், ரைட்டா. ஸோ T2 மைனஸ் T1 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மட்டும் செல்சியஸில் என்ன வேல்யூவோ கெல்வின்லேயும் அதே வேல்யூ தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட 273 ஆட் பண்ணிடாதீங்க, ரைட்டா. ஸோ T2ல் தனியாக 273 ஆட் பண்ணி T1ல் தனியாக 273 ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அது கேன்சல் ஆகி செல்சியஸில் என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதே டிஃப்ரென்ஸ் தான் கெல்வின்லேயும் வரும், ரைட்டா. ஸோ 1ன்னா 1ன்னு போட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த ப்ராப்ளம் ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள். when a system is taken from state A to state B along ஒரு பாத்து ACBன்னு ஒரு பாத்து, அதில் வந்து 180 கிலோ ஜூல் ஆஃப் ஹீட் வந்து உள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவ், ரைட். அண்ட் ஒர்க் இஸ் இட் இஸ் டூயிங் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பாசிட்டிவ் தான், W 130 கிலோ ஜூல், ரைட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா how much heat will flow into the system along the path ADB, ரைட். இந்த PV டயக்ராம் பாருங்கள். ஏங்கிறது இனிஷியல் ஸ்டேட், பிங்கிறது ஃபைனல் ஸ்டேட், ரைட்டா. இந்த ரெண்டு ஃபைனல் ஸ்டேட்டில் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், ரைட்டா. டிஃப்ரென்ஸ் இன், அதாவது இதில் யூஸ் பண்ணுற அந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இருக்குல்ல, U2 மைனஸ் U1 வந்து எந்த பாத்தை ஃபாலோ பண்ணாலும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ரைட்டா. ஸோ உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் தான் வேரி ஆகும். அதை வச்சு நம்ம இதில் கேட்டிருக்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கண்டுபிடிச்சிடலாம், ரைட். இது அந்த டயக்ராம். ACBயில் ஃபாலோ பண்ணும்போது Q வேல்யூ W வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரைட். இதே ADB ஃபாலோ பண்ணும்போது அவங்க வந்து W வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ Qவை கண்டுபிடிக்கணும், ரைட். இது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ரெண்டு பாத்துலையுமே வந்து நீங்கள் நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இந்த ஃபர்ஸ்ட் லாவை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெல் யூங்கிறது ரெண்டுக்குமே காமன். ஏன்னா டெல் யூங்கிறது பாயிண்ட் ஃபங்க்ஷன், ஓகே. இந்த பாயிண்ட்டையும் பொறுத்து தான் இருக்குது, UB மைனஸ் UA, ரைட்டா. ஸோ எந்த பாத்தை ஃபாலோ பண்ணாலும் UB மைனஸ் UA வந்து சேமாக தான் இருக்கும், ரைட்டா. அப்போது இதை நம்ம எடுத்துடலாமா. ஸோ திஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் Wன்னு சொல்லலாம். திஸ் ஈக்குவல் டு அதே Q மைனஸ் W. இது ரெண்டையும் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம், ரைட்டா. ஸோ இது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி Q மைனஸ் W இன் திஸ் பாத்து, இது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இன் ADB பாத்து, ரைட்டா. இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸோ வில் கெட் 90 கிலோ ஜூல். ப்ளஸ்ன்னு வர்றதுனால இட் இஸ் ஹீட் சப்ளைடு, ஓகே. ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். ஏர் வித் என்தால்பி H1 இவ்வளோ, ஓகே, இஸ் கம்ப்ரஸ்டு பை அன் ஏர் கம்ப்ரஸர் டு என்தால்பி H2 வந்து இவ்வளோ, ரைட். லாஸ் ஆஃப் ஹீட்னா ரிஜெக்ட் ஆகிறது மைனஸில் வரும். இது 40 கிலோ ஜூல் பர் கேஜி, ரைட். ஸோ கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா வாட் இஸ் த பவர் ரிக்வயர்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ப்ராப்ளம், ரைட்டா.
ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் கம்ப்ரஸர், டர்பைன், நாசல், கண்டென்சர், எவாப்ரேட்டர், ரைட், பாய்லர், இது மாதிரி இதில் கேட்பாங்க. ஜென்ரலாக அதிகமாக கேட்குறது வந்து கம்ப்ரஸர், டர்பைன், நாசல் இதில் தான். ஓகேவா? த்ராட்லிங் இதில் கூட எஸ்எஃப்இ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோன்னா H1 = H2ன்னு வரும். ரைட்டா? ஸோ இதில் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் மோஸ்ட்லி கேட்குறது கம்ப்ரஸர், டர்பைன், நாசல். இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைட்? இந்த ப்ராப்ளம்ஸ் சொல்லி ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்னல் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். ரைட்டா? உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Q = W + del U + PV del PV + del kinetic energy + del potential energy. ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் லா நான் ஃப்ளோ ப்ராசஸ்க்கு ஃபஸ்ட் லா பார்த்தோம் இல்லையா, க்ளோஸ்டு சிஸ்டம்க்கு Q = W + del Uன்னு பார்த்தோம். இதோட ரைட்டா? இது வந்து ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஃப்ளோ ப்ராசஸ்க்கு மட்டும்தான் இந்த 3 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியும் வரும். நான் ஃப்ளோ ப்ராசஸில் இந்த 3 டேர்ம் மட்டும்தான் இருக்கும், இந்த 3 டேர்ம் இருக்காது. ரைட்டா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதே ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷனை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த U + PV, அதாவது இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி தான் என்தால்பி. அப்போ del U + del Pயை del Hன்னு எழுதலாமா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்தால்பி சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ரைட்டா? அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. del H, Q = W + del H + del KE + del PE பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட்? ஸோ இதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டாங்க, கைனடிக் எனர்ஜி சேஞ்சும் நெக்லிஜிபிள். அப்போது மாஸ் இன்ட்டு H2 - H1. ரைட்? ஸோ Q வந்து உங்களுக்கு கிலோ வாட்டில் கொடுத்துருந்தா டைரெக்டாக அந்த வேல்யூவை போட்டுருங்க. Q வந்து கிலோ ஜூல் பர் கேஜியில் கொடுத்துருக்காங்கன்னா அது கேபிட்டல் Q கிடையாது, ஸ்மால் Q. ரைட்டா? ஸ்பெசிஃபிக்கு. இதோட மாஸை மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ரைட்டா? இது ரிஜெக்டட் லாஸுங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்படி போட்டு பண்ணிங்க அப்படின்னா W you will get -70 kilowatt. ஸோ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ரைட்டா? ஸோ -70 kilowatt தான் சொல்யூஷன் பார்ப்போம். 8th ப்ராப்ளம் பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ் ஆன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். ரைட், ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன் பை தி எவாப்ரேட்டர். அதாவது ரேட் ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன் பை தி எவாப்ரேட்டர் இவ்வளோ. ரைட்? ரேட் ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் இன் த கண்டென்சர் இவ்வளோ. ரேட் ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் பை த கம்ப்ரஸர் இவ்வளோ. ரைட்டா? ஸோ இதில் வந்து ஹீட் உள்ளே வரதை ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க, வெளியில் போகிறத மைனஸ்னு போட்டுக்கோங்க. ரைட்? பவர் இன்புட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட்? Q ரிஜெக்டட் டோட்டலாக வந்து வெளியில் போகிறது எவ்வளோன்னு பாருங்கள். ரைட்டா? இது வந்து கண்டென்சர்லேருந்து வெளியில் போகுதுன்னு சொல்கிறாங்க. கம்ப்ரஸர்லேயும் வந்து ஹீட் வந்து இவ்வளோ லாஸ் ஆகி வெளியில் போகுது. அப்போ டோட்டல் ஹீட் ரிஜெக்டட் இவ்வளோ, அதாவது வெளியில் போகிறது. ரைட்டா? ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது அந்த டிவைஸ் உள்ளே வர ஹீட்டு, அதாவது அந்த டிவைஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற ஹீட்டு, அதான் ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து 70 கிலோவாட்ஸ்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது பாசிட்டிவ், ரைட்டு, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு -25 கிலோவாட்டுன்னு வரும். ஜென்ரலாக ரெஃப்ரிஜரேஷனுக்கு ஒர்க்கை நாம் கொடுக்குறோம், உள்ளே தான் கொடுப்போம். ரைட்டா? ஸோ அதோட மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 25 கிலோவாட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஜென்ரலாக W net = Q net ஃபார் அ சைக்கிள் அப்படி கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்ப்போம். 10th ப்ராப்ளம் பாருங்கள். A gas contained in closed system. ரைட்டு? எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஒர்க் டன் பை த கேஸ், அதாவது பாசிட்டிவ் +50 kJ. ரைட்? டிக்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி குறையுது. ரைட்டா? அப்போ U2 - U1 வந்து மைனஸில் வரும். ரைட்டா? -30 kJ. ரைட்டு? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டூரிங் த ப்ராசஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. del U டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் மைனஸ். W இது க்ளோஸ்டு சிஸ்டமுக்கு ஃபஸ்ட் லா. இதுக்கு பேர் நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு Q வந்து பாசிட்டிவில் வருது. ஸோ ஹீட் சப்ளைடு. 11th ப்ராப்ளம். இது ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ், அடியபேட்டிக் டர்பைன் சொல்லிட்டாங்க. ஸோ அடியபேட்டிக் சொல்கிறதுனால Q 0. ரைட்?
ஸோ எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி இதெல்லாம் வரிசையாக கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ ஃபைனலி யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டெவலப்டு பை த டர்பைன். ரைட். ஸ்டெடி ஃப்ளோ அடியபேட்டிக்னு சொல்லிட்டாங்க இல்லையா. Q ஈக்குவல் டு 0, டெல் யூ கொடுத்துருக்காங்க, மைனஸ் வேல்யூலாம் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, டெல் ஹெச் கொடுத்துருக்காங்க, டெல் கேஇ, டெல் பிஇ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போது நம்ம வந்து இதில் வந்து ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம டெல் யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறதா டெல் ஹெச்சை சப்ஸ்டியூட் பண்ணுறதான்னு. ரைட்டா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில். ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் Q ஈக்குவல் டு W ப்ளஸ் டெல் யூ ப்ளஸ் டெல் பிவி ப்ளஸ் டெல் கேஇ ப்ளஸ் டெல் பிஇ. ரைட்டா. இதில் வந்து இந்த டெல் யூ ப்ளஸ் டெல் பிவிக்கு பதிலாக தான் நாம் டெல் ஹெச்சை போடுறோம். ரைட்டா. ஸோ இப்போ நம்ம டெல் ஹெச்சை மட்டும் எடுத்தால் போதுமா? டெல் யூவை வந்து விட்டுடலாம், அது வந்து சூப்பர் ஃப்ளஸ் டேட்டா. ரைட். ஸோ டெல் ஹெச்சை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி அலாங் வித் சைன். ஓகே, மைனஸில் இருந்தால் இது டிக்ரீஸு, ப்ளஸில் இருந்தால் இன்க்ரீஸு. ஓகேவா. அவங்க மைனஸில் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை போட்டுருங்க. போட்டிங்கன்னா டபிள்யூ டைரெக்டாக உங்களுக்கு வந்துடும் 150 கிலோ ஜூல் பர் கேஜி பாசிட்டிவ். ரைட். 12th ப்ராப்ளம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டைப் ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராப்ளம் தான், பட் இதெல்லாம் ரொம்ப ரேர் டு பி ஆஸ்டு. ஓகே, ஜென்ரலாக ஒரு ஹைட்டில் இருந்து ஒரு பாக்ஸை கீழே போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸு கீழே வந்து ஹிட் ஆகும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ரைட். ஸோ இதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணி we need to find out the temperature rise. அதுக்கான ஆப்ஷன் அவ்வளோ ஹைட்லேருந்து விடுதா. சிவி வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 4 கிலோமீட்டர், 4000 மீட்டர். ரைட். லாஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெயின் இன் இன்டர்னல் எனர்ஜி. ரைட். இதை நம்ம வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்லேருந்து தான் எடுக்கிறோம். ஓகே, ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை அந்த சிஸ்டம்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா Q0, W0, டெல் யூ மட்டும் இருக்குது, டெல் பிவி 0, டெல் கேஇ கேஇ 0. ரைட். டெல் பிஇ பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏன்னா ஹைட் அவ்வளோ ஹைட்லேருந்து வருது, அப்போது இதுவும் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? டெல் பிஇ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் யூன்னு சொல்லலாமா, இல்லைனா டெல் யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் பிஇன்னு சொல்லலாம். அதை தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். லாஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெயின் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ எம்ஜிஹெச் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ஃபைனல் ஹைட்டு, இது இனிஷியல் ஹைட்டு 4 கிலோமீட்டர், 4000 மீட்டர். ஓகே, எம்ஜி இன்ட்டு இது இஸ் ஈக்குவல் டு எம்சிவி இன்ட்டு T2 மைனஸ் T1. ஸோ எம் கேன்சல் ஆகிடுது. ஸோ T2 மைனஸ் T1 உங்களுக்கு வருது 40 டிகிரி செல்சியஸ் ஆர் கெல்வின். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து செல்சியஸ்லேயும் கெல்வின்லேயும் ஒரே வேல்யூ தான், அங்கே 273 ஆட் ஆகாது. ஓகே. 14th ப்ராப்ளம் பாருங்கள். பெர் டிகிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ T2 மைனஸ் T1 1 டிகிரி செல்சியஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, தீஸ் ஆர் த கிவன் ஆப்ஷன்ஸு. T1 T2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு எக்ஸ்பிரஷன் வரும், அதில் T1 T2 வந்து செல்சியஸ் dQ/T இது கொடுத்துருக்காங்க. பெர் டிகிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அப்போது T2 மைனஸ் T1 ஃபைனலாக நம்ம 1 டிகிரி செல்சியஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட். dW/dt இவ்வளோ. ரைட்டு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லா, இது நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் லாலேருந்து வருது. இதை டிஃபரன்ஷியல் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா dQ ஈக்குவல் டு dW ப்ளஸ் duன்னு எழுதலாமா? அப்போ dQ/dtன்னு எழுதுங்க, எல்லாத்தையும் டிவைடட் பை dt போட்டிங்கன்னா இந்த ஃபார்மில் வரும். ரைட்டு. ஸோ du/dt ஈக்குவல் டு dQ/dt மைனஸ் dW/dtன்னு வருமா? ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக du இஸ் ஈக்குவல் டு 0.1 t dt அப்படின்னு வருதா? ஸோ இன்டகிரேஷன் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா u2 மைனஸ் u1, இது பாருங்கள், u1 டு u2, அதாவது ஸ்டேட் 1 to 2, இது T1 to T2 dt வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். ரைட். ஸோ இதை போட்டிங்கன்னா இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ டெம்பரேச்சரை செல்சியஸில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ கெல்வினில் மாற்றக்கூடாது இதை. ஸோ செல்சியஸில் இருக்க வேல்யூவை அப்படியே நீங்கள் ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா we will get 625 கிலோஜூல். திஸ் இஸ் த ஆன்சர். 15th ப்ராப்ளம் பாருங்கள். க்ளோஸ்டு சிஸ்டம் ப்ராசஸ் 1 to 2. ரைட்டா.
Q1 to 2 QW கொடுத்துருக்காங்க ரைட்டு. இஃப் த சிஸ்டம் இஸ் ரிட்டர்ன் டு ஸ்டேட்டு, ஸோ 1 to 2ங்கிறது ஒரு ப்ராசஸ்ஸு, 2லேருந்து 1 வரைக்கும் மறுபடியும் அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது ரைட்டா. அது வேறு ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணுது, அதோட வேல்யூ இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ரைட். அந்த ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. 1 to 2 ஒரு ப்ராசஸ்ஸு, 2 to 1 அனதர் ப்ராசஸ், மறுபடியும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு ரைட்டா. ஸோ 1 to 2 ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணுது ரைட். இப்போ 1 to 2 ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணுது, 2 to 1 அனதர் பாத்தை ஃபாலோ பண்ணுது ரைட்டா. ஸோ இது ஒரு சைக்கிள். ஓகே, அப்போது 1 to 2 ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இவ்வளோன்னு சொல்கிறாங்க, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இவ்வளோன்னு சொல்கிறாங்க ரைட். அதே 2 to 1 ரிட்டர்ன் வரும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இவ்வளோன்னு சொல்கிறாங்க, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு கேட்குறாங்க ரைட். இதை வந்து ஒரு சைக்கிள் தான் அப்படிங்கும்போது நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரா. ஸோ நம்ம போட்டோம் அப்படின்னா 20 - 10 50. ஸோ ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10 வருதா. ஸோ அதே மாதிரி டபிள்யூ நெட் எவ்வளோ, டபிள்யூ நெட்டு இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும் ரைட்டா. அப்போது 50 ப்ளஸ் திஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருமா. அப்போ W2 to 1 இஸ் ஈக்குவல் டு -40 kJ ரைட். ஸோ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். 16th ப்ராப்ளம் பாருங்கள். A gas is compressed in a cylinder by a movable piston. வால்யூம் வந்து 1/2 of its original volume, அதாவது V2 is equal to 1/2 V1 அப்படின்னு வருது ரைட். ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் ஹீட் லெஃப்ட், இவ்வளோ ஹீட் வந்து வெளியில் போகுது, ஸோ மைனஸ் இது ரைட். இன்டர்னல் எனர்ஜி ரிமைண்ட் சேம், இன்டர்னல் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாங்க ரைட். ஸோ இது வந்து ஐசோதெர்மல்னு எடுத்துக்கலாமா. ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன் ஆன் த கேஸ் அப்படின்னு சொன்னால், இன்டர்னல் எனர்ஜி சேமாக இருந்துச்சுன்னா ΔU 0 ஆகிடும் ரைட்டா. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் ΔU. ΔU 0 ஆச்சுன்னா Q இஸ் ஈக்குவல் டு W. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொன்னால், இது நெகட்டிவாக இருக்கும்போது டபிள்யூவும் நெகட்டிவாக தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். மைனஸ்னு கேட்டிருந்தால் அந்த ஆப்ஷனை போடலாம். இல்லை மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே இதை பாருங்கள், ஒர்க் டன் ஆன் த கேஸ், இவ்வளோ ஒர்க் டன் ஆன் த கேஸ் ரைட்டா. ஸோ 300 kN இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். ஃபைனல் வால்யூம், இனிஷியல் வால்யூம் பை 2, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாங்க. இன்டர்னல் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாவே நீங்கள் மற்ற எந்த இதையும் கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து இன்டர்னல் எனர்ஜி சேம்னா ΔU 0 ஆகிடும் ரைட்டா. ΔU 0 ஆகிடுச்சு. அப்போ Q ஈக்குவல் டு W, டபிள்யூங்கிறது அதே தான். Q எவ்வளவோ அதே W தான் வரும் ரைட்டா. அதே சைன் தான் வரும், அதே மேக்னிடியூடு -300 kJ ஆர் kN சொல்லலாம். திஸ் இஸ் ஒர்க் டன். 20th ப்ராப்ளம் பாருங்கள். அண்ட் இன்சுலேட்டட் டேங்க் இனிஷியலி கண்டெய்ன்ஸ் இவ்வளோ மாஸ் M1 இவ்வளோ, இன்டர்னல் எனர்ஜி U1 இவ்வளோ, அடிஷ்னல் கேஸ் M2 மாஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க, அதோட இன்டர்னல் எனர்ஜி இவ்வளோ, என்தால்பி இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஸோ டோட்டல் மாஸ் எவ்வளோன்னு தெரியும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் மாஸ் வரும். டோட்டல் மாஸ் 1 kgன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ மாஸ் ஆட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இது வந்து எஸ்கே மாண்டலில் ஒரு மாதிரி, ஏஸில் ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க அது. ஓகே, இதில் ஏஸ் மெட்டீரியலில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் நார்மலாக எல்லாருமே யோசிக்கிறது இப்படி தான் ரைட்டா. M1 U1 ப்ளஸ் M2 U2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் இன்ட்டு U3. அதாவது இது ஒரு ஸ்ட்ரீமு, இது ஒரு ஸ்ட்ரீமு, ரெண்டுக்கும் இது ஒரு அதோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீமோட மாஸ் வந்து இது, இன்டர்னல் எனர்ஜி இது, செகண்ட் ஸ்ட்ரீமோட மாஸ் இது, இன்டர்னல் எனர்ஜி இது, ரெண்டும் மிக்ஸ் ஆகி தேர்ட் ஸ்ட்ரீமில் போகுது ரைட்டா. இந்த தேர்ட் ஸ்ட்ரீமில் டோட்டல் மாஸு இன்ட்டு அதோட இன்டர்னல் எனர்ஜி, அதை தான் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். M1 U1 ப்ளஸ் M2 U2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் இன்ட்டு U3ன்னு போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும் ரைட். இன்னொரு மெட்டீரியலை எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக இது வந்து ஒரு இந்த M1ங்கிறது ஒரு டேங்க்கில் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது ஓகேவா. ஸ்டேஷ்னரியாக இருக்கிற எந்த ஒரு கேஸுக்கும் ஃப்ளோ கிடையாது ரைட்டா, ஃப்ளோ ஒர்க் கிடையாது. அப்போ என்தால்பி இன்டர்னல் எனர்ஜி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் ரைட்டா.
ஸோ இந்த வேல்யூ வந்து என்தால்பிக்கு சேமாக இருக்கும். அடுத்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த செகண்ட் ஸ்ட்ரீமை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அது ஃப்ளோ ஆகிட்டு தானே இருக்குது. அதனால தான் இந்த செகண்ட் ஸ்ட்ரீமுக்கு இன்டர்னல் எனர்ஜியும் கொடுத்துருக்காங்க, என்தால்பியும் கொடுத்துருக்காங்க, மாறுபடுது. ரைட்டா? ஸோ என்தால்பி வந்து அதிகமாகுது. அப்போது அதனால தான் நான் இங்கே போட்டது என்னென்னா, டோட்டல் ஹீட் ஆஃப் 1 ப்ளஸ் டோட்டல் ஹீட் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹீட் ஆஃப் 3. ஸோ இந்த 2 மட்டும் தான் ஃப்ளோ ஆகிட்டு வருது. இந்த 2க்கு மட்டும் U2க்கு பதிலாக H2 போடுற மாதிரி அந்த புக்கில் போட்டிருந்தாங்க. ஓகே, பட்டு ஒரு ஆன்லைனில் ஒரு இதுலேயும் வந்து அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க, M2H2. ஏன்னா இந்த ஸ்ட்ரீம் மட்டும் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போது அதோட டோட்டல் ஹீட் வந்து என்தால்பியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட்டா? இன்டர்னல் எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்காது. அப்படி போட்டால் 0.25 × 200 ப்ளஸ் 0.75 × 400 இஸ் ஈக்குவல் டு 1 × U3ன்னு வரும். இங்கே ஏன் U3ன்னு எடுக்கணும்னா, இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கண்டெய்னரில் எல்லாமே டோட்டல் மாஸ் வந்து ஸ்டேஷ்னரி ஆகிடுச்சு. அப்போ ஸ்டேஷ்னரியான ஒரு ஃப்ளூயிடுக்கு இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பியும் சேம் தான், அங்கே ஃப்ளோ ஒர்க்கு கிடையாது. அதுக்காக. ரைட்டா? ஸோ இப்போ அது அப்படி போடும்போது நமக்கு 300 and something வருது. ரைட்டா? ஸோ இதை 400ன்னு போட்டால் இப்போ 0.75 × 400 அப்போ 300 ப்ளஸ் 50 350 kJ/kg ஆன்சர்னு வந்துச்சு. பட்டு நம்ம ஏஸ் மெட்டீரியலில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே பார்த்துக்கங்க. பட் வேறு டிஸ்கஷன்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணுங்கள். ப்ரொஃபஸர்ஸ் யார்கிட்டையாவது கேளுங்க, நானும் கேட்குறேன். கேட்டு இதை வந்து தெளிவுபடுத்தலாம். ஓகே, 21st ப்ராப்ளம் பாருங்கள். fluid flowing along a pipeline undergoing throttling process. P1 கொடுத்துருக்காங்க, P2 கொடுத்துருக்காங்க. ரைட்? பிஃபோர் throttling specific volume இவ்வளோ, ஆஃப்டர் throttling specific volume இவ்வளோ. ரைட்? what is the change in specific internal energy during the throttling process னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நமக்கு வந்து throttling processல H1 equal to H2. ரைட்? ஸோ H1க்கு பதிலாக நம்ம U + PVன்னு போடலாம். அதை போட்டு நம்ம U2 - U1, அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். ரைட்? த்ராட்லிங்கில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது H1 equal to H2. Hங்கிறது என்ன? U + PV. ஸோ U1 + P1 V1 equal to U2 + P2 V2. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா U2 - U1 கேட்குறாங்க. ஸோ U2 - U1 equal to P1 V1 போட்டால் 300 kJ/kg. ரைட்? 24th ப்ராப்ளம் பாருங்கள். 0.7 kg/s மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டெடி ஃப்ளோ. ரைட்? ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் வர ப்ராப்ளம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் என்தால்பி என்ட்ரியில் H1 இவ்வளோ, H2 இவ்வளோ, வெலாசிட்டி அட் இன்லெட் C1 இவ்வளோ, C2 இவ்வளோ, அஸ்யூமிங் அடியபேட்டிக் Q வந்து 0. வாட் இஸ் த பவர் இன்புட் டு த கம்ப்ரெசர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் டைரெக்டாக இது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனா, அடியபேட்டிக்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ரெசருக்கு W- தான் வரும். ரைட்? H1 H2 கொடுத்துட்டாங்க, மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க, C1 C2 கொடுத்துட்டாங்க. ரைட்டு? இப்போ இதுக்கு இதே ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் முன்னாடி கொடுத்ததெல்லாம் பார்த்துக்கோங்க. முன்னாடி நம்ம கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் 12 mv² போட்டிங்கன்னா அது வந்து ஜூலில் தான் வருமே ஒழிய கிலோ ஜூலில் வராது. ரைட்டா? அதனால் அந்த ஜூலை கிலோ ஜூலாக மாற்றுறதுக்கு டிவைடட் பை 1000 போட்டுக்கணும். எதில் மட்டும்னா கைனட்டிக் எனர்ஜிலையும் பொட்டன்ஷியல் எனர்ஜிலையும் மட்டும். மற்றபடி என்தால்பியை உங்களுக்கு kJ/kgயில் தான் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? J/kgயில் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க, kJ/kgயில் தான் கொடுத்துருப்பாங்க. டபிள்யூவும் உங்களுக்கு கிலோவாட்டோ இல்லை kJ/kgயில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி Qவும் அப்படி தான். ரைட்டா? உங்களுக்கு யூனிட் மாறுறது வந்து கன்வர்ஷன் பண்ண வேண்டியது கைனட்டிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் தான். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு mg × z வருதா? ஸோ அதுவும் ஜூலில் தான் இருக்கும். 12 mc²ன்னு போடுறதும் ஜூலில் தான் இருக்கும். ரைட்டா? அதனால் 1000 இந்த கைனட்டிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் டிவைடட் பை 1000 போட்டுருணும். ரைட்? ஓகே, 1000 போட்டிங்க டினாமினேட்டர்லன்னா இந்த டேர்மும் உங்களுக்கு கிலோ ஜூலில் மாறிடும். ரைட்?
ஓகே. ஸோ 0 ஈக்குவல் டு டபிள்யூ ரைட். இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 112.012. இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து இந்த கைனடிக் எனர்ஜி சேஞ்சோ இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்சோ ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் வரும். இந்த என்தால்பி சேஞ்சை கம்பேர் பண்ணும்போது இந்த கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் வரும் ரைட்டா. அதை நீங்கள் ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ஆன்சரில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது, கம்ப்ரஸர் டர்பைனில் மட்டும் ரைட்டா. பட் நாசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாசிலோட மெயின் இதுவே வந்து கைனடிக் எனர்ஜி தான், மெயின் பேராமீட்டரே சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியை மட்டும்தான் எடுக்கணும் ரைட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூவே உங்களுக்கு 112 வந்துருச்சு, இதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக வரும் ரைட்டா. அதனால் ஓகே.